ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் எம்ஆர்எஃப் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக எம்எல்ஏ ரவி உள்ளிட்டோர் போராட்டம். ஆலை முன்பு அனுமதியின்றி போராட முயன்றதால் கைது. ராணிப்பேட்டை எம்ஆர்எஃப் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு ஆதரவாக போராடினால் கைதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இதுபோன்ற பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்படுபவர்கள் அதிமுகவினர் அல்ல என்றும் ஆவேசம். இந்தியாவில் நீட் தேர்வை அமெரிக்க நிறுவனம் நடத்தி வருவதாக சீமான் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு எழுதுவதால் தரமான மருத்துவர்கள் வருவார்கள் என்பது பைத்தியக்காரத்தனம் என்றும் காட்டும். நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத, அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ, அமெரிக்காவுக்கு ஒரு தனியார் நிறுவனம் தான் உன்னாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள், என் அன்பு சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கும். இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாரு. அவன் யாரு? இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை, இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்வதற்கு அவன் எனக்கு நேர்த்திக்கடனா? ஆனால் நீட்டு தேர்வு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா இது எவ்வளவு பெரிய வைத்துக்காரத்தனம்ங்கிறத சிந்திச்சு பார்க்க. மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அத்துமீறிய தாவேகா தலைவர் விஜயின் பவுன்சர்கள். விஜயை படம் எடுக்க முயன்ற ஒளிப்பதிவாளரை பவுன்சர் தள்ளிவிட்டதாக குற்றச்சாட்டு. சீர்காழி அருகே பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் 200 ஏக்கரில் வாழை மரங்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வாகனங்கள் மற்றும் வீடுகளை சேதப்படுத்திய காட்டு யானை. உரிய தடுப்பு நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் தர்ணா போராட்டம். கடலூர் மாவட்டம் இலங்கியவனூர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் சேதம். குறித்த நேரத்தில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாததே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. நல்லூர் நகர் 50 குடி பலச இந்த பக்கத்து விவசாயிகள் பின்பட்டத்தில் நடவு நட்டதுனால எதிர்பார்த்தமா ஒரு 20 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சென்டர் இல்லாமல் இளைஞர் இல்லாத பக்கத்தில் பிஞ்சனூர், வயலூர், பரூர் போன்ற ஊர்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை அரசு மூடினதுனால எல்லா நெல்லும் அங்கே இருக்கிற விவசாயிகளும் கொண்டு வந்து இங்கே நெல்லை கொண்டு வந்து போட்டாங்க. எதிர்பாராதமாக மழை பெஞ்சதுனால இப்போ ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. தமிழ் வார விழா தொடர்பாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். மறைந்த எழுத்தாளர் அப்துல் ரகுமான் உள்ளிட்ட 5 எழுத்தாளர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட 5 எழுத்தாளர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவிப்பு. நீட் தேர்வுக்கு எதிராக திமுக சார்பில் பெறப்பட்ட கையெழுத்துகள் எங்கே கொடுக்கப்பட்டன? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் நெல் மூட்டைகள் சேதம். கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் தரைக்களம் இல்லாததால் 5,000 நெல் மூட்டைக்கு மேல் மழையில் நனைந்து வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை. தாலியை கழற்றிவிட்டு நீட் தேர்வை எழுத நிர்பந்தம் செய்தது வரலாறு காணாத அத்துமீறல். எடப்பாடி பழனிசாமி, தமிழிசை சவுந்தரராஜன் நீட் விலக்கு பெற தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என மா. சுப்பிரமணியன் வலியுறுத்தல். ஈரோடு இரட்டை கொலை வழக்கை விசாரிக்கும் தனிப்படைகளின் எண்ணிக்கை 12ஆக அதிகரிப்பு. பொள்ளாச்சி பண்ணை வீடுகளில் தனியாக வசிப்போரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய போலீஸ். பொள்ளாச்சி அடுத்த டாப் ஸ்லிப் பகுதிக்கு மலையேற்றம் சென்ற கேரளாவைச் சேர்ந்த 26 வயதான மருத்துவர் மூச்சு திணறி உயிரிழப்பு. மற்றொரு நபருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை.
வரும் 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் சபரிமலையில் ஆன்லைன் முன்பதிவு தரிசனத்திற்கு தடை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தர உள்ளதால் தேவஸ்தானம் அறிவிப்பு. அமெரிக்காவிற்கு வெளியே தயாரிக்கப்படும் அமெரிக்க திரைப்படங்களுக்கு 100% வரி விதிப்பு. அதிபர் டிரம்ப் அதிரடி உத்தரவு. இன்று கூடுகிறது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.